அத்தா, வர எலெக்ஷன்ல அதிக ஓட்டு வித்தியாசத்துல அமோகமா ஜெயிச்சு நாங்க ஆட்சி அமைக்கணும் ஆத்தா. அது மட்டும் நடந்துச்சுன்னா நீ சொல்ற இடத்துல உனக்கு கோயில் கட்டி உபாபிஷேகம் பண்றான் ஆத்தா. இன்னொரு கூட அத்தா இந்தாங்க அத்தா. ஆத்தா நீதான் துணையா இருக்கணும். நடக்கும் போ. ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. யோ என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. வா. என்னடா இது? திடீர்னு சித்திரமலை சாமி வந்து ஒன்றும் புரியலண்ணே. 2 பேர் அங்க நின்னு என்னையா பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. என்னண்ணே இது? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. வா பார்க்கலாம். சரிண்ணா. இல்ல, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பழைய கணக்கு ஒண்ணு முடிக்க வேண்டி இருக்கு. என்ன பழைய கணக்கு? அது என்ன கணக்காத்தா? டேய் வாடா. ஆத்தா கூப்பிடுறல, மரியாதை கொடுக்காம அப்படியே நிக்கிறியா? என்னடா உன் குடும்பத்துக்கு சாபம் வேணுமா? தம்பி, ஆத்தா கூப்பிடுறது உனக்கு கேக்கல? போப்பா, சீக்கிரம் போப்பா. போ. வாடா. போப்பா, போ. வா. கும்பிடு. ஐயோ ஐயோ ஜெயந்தி அக்கா, நீங்க வருத்தப்படாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பதான் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு அவனுக்கு தோணவே தோணாதுக்கா. சித்ரா அடிக்காத. ஐயோ நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்கக்கா. வலிக்குது சித்ரா, அடிக்காத. இனிமே எந்த பொம்பளை கிட்டயாவது நீ வம்பு வச்சுக்கிட்டனா உன்னை கொன்னுட வேண்டாம். தம்பி, ஆத்தா ரொம்ப உக்கிரமான தெய்வம். அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மன்னிக்க மாட்டா. கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுப்பா. மன்னிப்பு கேளு தம்பி. போப்பா, கால்ல விழு. போ. விஸ்வா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. விஸ்வா விழுப்பா. ஆத்தா, அவ சின்ன பையன் ஆத்தா, தெரியாம பண்ணிட்டா. மன்னிச்சிரு ஆத்தா. இந்து அக்கா, இந்து அக்கா, அக்கா சித்ரா, அக்கா சித்ரா போதும் போதும் சித்ரா. என்னது இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. நான் அவனுக்கு கொடுத்த அடியில விஸ்வா பயந்து போயிருப்பான்ல. கண்டிப்பா. ஏய், நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் சித்ரா. உண்மையிலே உனக்கு சாமி வந்துருச்சுன்னு நினைச்சேன். அப்ப இதெல்லாம் செட்டப்பா? உண்மையிலேயே உனக்கு சாமி வரலையா? இல்ல, வரல. ஏன் இப்போ உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்ல போறியா? நான் இங்க சும்மா தான் கேட்டேன். அன்னைக்கு விஸ்வா பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய வந்தான். அக்கா, ஆனா இது அவனுக்கு பத்தாதுக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் நடந்துக்கிட்ட விதத்துல நான் செம்ம கோவத்துல இருக்கேன்க்கா அவன் மேல. என்னை விட்டா இன்னைக்கு முழுக்க அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன்க்கா. போனா போதுன்னு விட்டுட்டேன். டேய், இது செட்டப்புன்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நானும் பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா அமைதியா இருந்திருப்பேன். என்னடா பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? போ போ, மூஞ்ச கழுவிட்டு வா. போ போ. சித்தப்பா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. ரொம்ப அசிங்கமா போச்சு சித்தப்பா. எனக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையா? என்ன தம்பி, என்னடா சொல்ற? டேய், நீ என்ன சித்ரா கிட்ட அடி வாங்கின?
உன் அடிச்சது சித்ரா இல்லடா, அம்மன் தாய்டா. அம்மனா இருந்தாலும் என்ன அடிச்சது ஒரு பொம்பளை தானே. என்ன தம்பி நீ, உன் மேல ஒரு பொம்பளை கை வைக்க விட்டுருவோமா? உன் மேல கை வச்சிருந்தா நாங்க சும்மா விட்டுருப்போமா? அண்ணி உன்னை ஒரு வார்த்தை அதட்டலா பேசினாலே அண்ணனுக்கு கோவம் வந்துச்சுல, அதெல்லாம் நீ மறந்துட்டியாடா? சொன்னா கேள்றா, அம்மன் தாய்டா, விட்றா. டேய் புரிஞ்சுக்கோடா. சரிங்க தலைவரே, சந்தோஷம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுறா தலைவரே. சரிங்க தலைவரே. சொன்னா கேள்றா, ஏன்டா இப்படி பண்ற? அண்ணா, அவன் ஏதோ சின்ன பையன் கோவத்துல ஏதோ பேசிட்டு போறான். ம். டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டா புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? அவன் என் பையன்டா, என் ரத்தம், நம்ம வாரிசு. அவன் இப்படி யோசிக்கலன்னா தான்டா நம்ம ஆச்சரியப்படணும். அவன் சொல்றதுலேயும் பாயிண்ட் இருக்கு தீபா. முதல்ல கர்ணாக்கும் இந்துக்கும் நடுவில் அந்த புருஷன் பொண்டாட்டின்ற நினப்பு இருக்கு பார்த்தியா, அத்தை அள்ளிக்கணும். டைவர்ஸ் பேப்பர்லாம் சும்மாடா. சரியாதாடா சொல்லியிருக்கான் என் பையன். அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம பையன் நம்மளே மிஞ்சிடுவான் போல இருக்குண்ணே. அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாவும் இருக்குமா? கர்ணாவன் நான் இருக்கிற காலத்துல கொஞ்சம் முடியாமே போயிருமோ? ஐயோ, நான் பாரு பைத்தியக்கார மாதிரி உளறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இந்த கிழவனுக்கு தெரிஞ்சும் ஏதோ உளறு. சரிம்மா, நீ போய் தூங்கு. மாமா ஆசைன்னு சொல்லிட்டீங்க, அத நிறைவேற்ற வேண்டாமா? உன்னால அது முடியாதுமா, விடுமா, பாத்துக்கலாம். இல்ல மாமா, இன்னைக்கு நைட்டு முழுக்க கர்ணா உங்க கூட தான் இருப்பான். இருங்க, நான் வரேன். மாமா, இன்னைக்கு நைட்டு முழுக்க கர்ணா உங்க கூட தான் இருப்பான் மாமா. ஏதாச்சும் வேணும்னா நீங்க அவன்கிட்ட கேட்டுக்கோங்க. சரிம்மா. ம்.